தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மின் சிக்கன வாரம் அனுசரிக்கப்படுகிறது. மின் சிக்கனத்தை வலியுறுத்தி சென்னை மின்வாரிய தெற்கு கோட்டம் சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. தரமணி மத்திய கைலாஷ் சந்திப்பிலிருந்து டைட்டல் பூங்கா வரை கைகோர்த்து நின்ற மனித சங்கிலி விழிப்புணர்வில் ஐடி துறை, ஐஐடி மற்றும் பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டது ஹைலைட்டாக அமைந்தது. விழிப்புணர்வு பேனர்களையும் அவர்கள் கைகளில் ஏந்தி நின்றனர். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார தட்டுப்பாடு அதிக அளவில் இருக்கும். பொதுமக்கள் மின் சிக்கன நடவடிக்கையை இன்றே ஆரம்பிக்க வேண்டும் என்று மின்வாரிய செயற்பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எரிசக்தியை சேமிப்பதில் பணியாளர்கள் மாத்திரமல்ல, பொதுமக்களும் பங்கு பெற்றால்தான் அதில் நல்ல பலன் கிடைக்கும் என்பதனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக மின்சார வாரியத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14 to 20 வரை மின்சக்தி சேமிப்பு வாரமாக கொண்டாடுகிறோம். இந்த மனித சங்கிலி மூலம் மக்களுக்கு ஏற்படுத்தப்படும் விழிப்புணர்வை மக்கள் வருடம் முழுக்க தொடர்ந்து கடைபிடித்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் வளர்ச்சி சேர்க்க வேண்டும். இந்த மனித சங்கிலி மூலம் பொதுமக்களுக்கு மின் சிக்கனத்தை வலியுறுத்த முடிந்தது என்று மனித சங்கிலியாக நின்ற மாணவ மாணவிகள் பெருமிதம் கொண்டனர். ஒவ்வொரு தனி மனிதனும் மின்சாரத்தை சேமிக்கணும்ன்ற வலியுறுத்தத்துக்காக நாங்கள் இந்த மனித சங்கிலி இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் அவங்களால முடிஞ்சவர்களும் மின்சாரத்தை சேமிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாகவும் டிஎன்இபி சார்பாகவும் சேர்ந்துக்கிறோம். பணத்தை நம்ம எப்படி மிச்சம் பண்ணுறோமோ அது மாதிரி மின்சாரத்தையும் மிச்சம் பண்ணி நம்ம நாட்டுக்காக பயன்படுத்துகிறோம். இண்டஸ்ட்ரீஸ் பல தொழில்நுட்பங்களை வளர்த்துக்கு காரணமாக இருக்கிறது மின்சாரம். அந்த மின்சாரத்தை நம்ம ஒவ்வொரு மனுஷனும் சேமிக்கிறது தான் நம்மளோட பிற்காலத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அரிக்கேன் விளக்கை வைத்துக்கொண்டு அறிவியல் வல்லுநர்கள், அறிஞர்கள், மேதைகளை உருவாக்கியவர்கள் நாம். சொகுசு வாழ்க்கையில் சிக்கி மின் சிக்கனத்தை மறந்து போனோம். எதிர்கால இருட்டை தவிர்க்க இன்று வீணாகும் விளக்கை அணைப்போம். இந்தியா ஒளிவிட உறுதி ஏற்போம்.